الرجيم قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون وإذ قتلتم نفسا فادارأتم فيها والله مخرج ما كنتم تكتمون فقلنا اضربوه ببعضها كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون அவர்கள் மூசாவே உமது இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக. அவ்வாறு நீர் பிரார்த்தித்தால் அந்த பசு எந்த வகையைச் சேர்ந்தது என எங்களுக்கு அவன் தெளிவுபடுத்துவான். நிச்சயமாக எல்லா பசுக்களும் எங்களுக்கு ஒன்று போல் ஆகி அவற்றில் அந்த பசு எது என்பதை எங்களை சந்தேகத்துக்குள்ளாக்கிவிட்டது. மேலும் அல்லாஹ் நாடினால் இனி நிச்சயமாக நாங்கள் நேர்வழி பெறக்கூடியவர்கள் என்றும் கூறினார்கள். அவர் மூசா, நிச்சயமாக அது ஒரு பசு, பூமியில் உழவடித்து வேலை செய்ததும் அல்ல, பயிருக்கு தண்ணீர் இறைத்து பாய்ச்சியதும் அல்ல, குறையற்றது, அதில் வடுவில்லாதது என நிச்சயமாக அல்லாஹ்வாகிய அவன் கூறுகிறான் என்றார். அதற்கு அவர்கள், இப்பொழுதுதான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என கூறி பின்னர் அதை அவர்கள் அறுத்தார்கள். அன்றியும் அவர்கள் மனமு வந்து செய்வதற்கு நெருங்கவில்லை. நீங்கள் ஓர் ஆத்மாவை கொலை செய்ததையும் பின்னர் அதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதையும் நினைவு கூறுவீராக. அல்லாஹ்வோ நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்ததை வெளியாக்குகிறவன். ஆகவே அறுக்கப்பட்ட பசுவாகிய அதன் சில பாகத்தை கொண்டு கொல்லப்பட்ட அவனை அடியுங்கள் என நாம் கூறினோம். அவன் உயிர் பெற்ற அவ்வாறே மரணித்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய அத்தாட்சிகளை அவன் உங்களுக்கு காண்பிக்கிறான்.